ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. நாளை மகா கந்த சஷ்டி விரதத்தின் 6வது நாள், சூரசம்மார நாள். இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வேண்டி ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும். நீங்கள் எதற்காக இந்த விரதத்தை இருந்தீங்களோ, இந்த வழிபாட்டை செய்கின்றீர்களோ, அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வார்த்தை என்ன, எப்படி வழிபாடு செய்வது, 6வது நாள் வழிபாடு, இதை பற்றினா நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்ம கேட்டது கேட்டபடி கிடைக்கும். அந்த வகையில் தான் நாளைக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாள், சூரசம்மார நாள். கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம சாதாரண நாட்களில் வழிபாடு செய்தாலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக இந்த கந்தசஷ்டி விரதத்தின் போது நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நாளைக்கு சஷ்டி திதி, அனைவரும் தவறாமல் இந்த கந்த சஷ்டி நாளில் வருகின்ற சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்தாலும் சரி, விரதமே இல்லாமல் வழிபாடு செய்தாலும் சரி, அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முக்கியமாக நினைத்தது கேட்டது கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு விருப்பமான முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு உண்டான கந்த சஷ்டி நாளில், கந்த சஷ்டி விழா நடந்துக்கிட்டு இருக்க இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, காப்பு கட்டி வழிபாடு பண்ணுவோம், காப்பு கட்டாமலும் வழிபாடு பண்ணுவோம். வீடுகள்லையும் கோவில்கள்லையும் கந்த சஷ்டி விரதத்தை நம்ம தொடங்கி இதை நம்ம நடத்திக்கிட்டு வருவோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நாளைக்கு முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டிக்கணும். இத்தனை நாட்கள் நான் விரதம் இருந்தேன், இத்தனை நாட்கள் விரதம் இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு ஒரு நாள் எப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்றதும் நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன். கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க அனைவருக்குமே முருகனுடைய அருள் கிடைத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். நாளைக்கு முருகருடைய படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் வைங்க. செவ்வரளி மாலை கட்டி போடலாம், செவ்வரளி மலர்கள் வைக்கலாம், மல்லிகை மாலை நாளைக்கு கட்டி போடலாம். இது எல்லாமே நாளைக்கு நீங்கள் தவறாமல் செய்யணும். முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாளாவது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். இத்தனை நாட்கள் நாங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் நாளைக்கு ஒரு நாளைக்கு கந்த சஷ்டி கவசம் அனைவரும் படிக்கணும். இது நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நாளைக்கு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தில் இருப்பவன் முருகப்பெருமான். அந்த கந்தனை வழிபாடு செய்யும் பொழுது சஷ்டி தினத்தில் ஷட்கோண கோலத்தில் நம்ம 6 தீபத்தை ஏற்றி நிறைவு செய்யணும். இதுதான் நாளைக்கு நீங்கள் 6வது நாள் செய்யக்கூடிய வழிபாடு. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும், கர்ம வினைகள் போகணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கோங்க. ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. நம்முடைய கர்மாக்களுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வேண்டுதல் வைக்கலாம். அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கும் போயிட்டு 6 தீபம் தவறாமல் ஏற்றிக்கிட்டு வரணும். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வைக்கிற வேண்டுதல் நிறைவேறதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. முருகா, எனக்கு நீ மட்டுமே போதும், நீ பார்த்து கொடுப்பதை நான் ஏற்றுக்கிறேன், என்னுடைய வேண்டுதல்களை நீ நிறைவேற்றி வைக்கணும், என்னுடைய வேண்டுதல்களை உன்னுடைய திருவடியில் நான் வைத்துட்டேன், இனியும் எனக்கு கஷ்டங்கள் எதுவும் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதே நடக்கணும், எனக்கு எது கிடைக்கணுமோ அதை நீ எனக்கு கொடு அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது நீங்கள் மனதார நினைத்து இந்த வேண்டுதலை வைங்க. அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு தவறாமல் வேல் மாறலை பாராயணம் பண்ணுங்க. முழுவதுமாக படிக்க முடியலனா கூட திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே. நீங்கள் இதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக 6 முறை சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல் இதை வைத்து வழிபாடு பண்ணணும். இது எதுவுமே வைக்க முடியல அப்படி இல்லைன்னா பாலில் சிறிதளவு இனிப்பு கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணணும். சில பேர் 6 சாதங்கள் செய்வாங்க, சில பேர் கலவை சாதங்கள் செய்து வழிபாடு பண்ணுவாங்க. நாளைக்கு விரதத்தை முடிக்கிறவங்க நாளைக்கு மாலை கோவிலுக்கு சென்று சூரசம்ஹாரத்தை பார்த்துவிட்டு அதற்கப்புறமா வீட்டிற்கு வந்து குளித்து விட்டு நீங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு நெய்வேத்தியம் காமிச்சதுக்கப்புறமா பிரசாதம் சாப்பிட்டு பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம்.
இல்லை நான் திருக்கல்யாணம் பார்த்துட்டு நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் நடைபெறும் கோவில்களில் அதை பார்த்துவிட்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை, பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம். இப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள். எந்த மந்திரமும் வேண்டாம் அப்படின்னா ஓமெனும் பிரணவ மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். சரவண பவ இந்த ஒரு நாமத்தை சொன்னாலே போதும், அனைத்து விதமான வினைகளும் தீரும். அதனால் அனைவரும் தவறாமல் இந்த கந்தசஷ்டி விரத விழாவில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் கமெண்ட்டில் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை டைப் பண்ணுங்கள். முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு முக்கியமாக சில 5 பொருட்கள் வாங்கணும். அது என்ன அப்படின்றது பதிவு கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.